இதுக்கான ஐடியா எப்படி வந்தது? ஓகே, பிளாஸ்டிக் நீங்கள் பெட்ரோலியம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. அதான் சொல்கிறேன். ஆக்சுவலி எங்களுக்கு இப்போ கூட எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, பேசி பெட்ரோல் நாங்கள் எங்கள் பெட்ரோல் கம்பெனிலாம் கல்ஃப் கண்ட்ரி தான் நாங்கள் ஜாப் போகலாங்க. எங்கள் பெரியப்பா தான் அங்கே இருந்ததுனால ஸோ அங்கே தான் என்னோட படிக்கிற வரைக்கும் அதான் ஐடியா இருந்தது. ஆக்சுவலி முடிச்சுட்டு ஃபாரின் கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் எனக்கு இது என்னமோ தெரில. ஃபஸ்ட் நாங்கள் எங்கள் மொத்தத்துலேயே வந்து இந்த இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும், ISFன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ப்ரோக்ராம். அது மூணாவது வந்து சென்னையில் நடந்துச்சு. அதில் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டும் நான் ப்ரொபோசல் அனுப்பிச்சிருந்தேன். எங்களுக்கு இதை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக செலக்ட் பண்ணி நான் அங்கே போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தோம். நேஷனல் அவார்டு, ஃபஸ்ட்டு நேஷனல் ஸ்டார்டர்ஸ் AICTயில். அங்கே தான் என் வாழ்க்கை டேன் ஆனது. அதில் தான் நிறைய ரிசர்ச் பண்ணி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஏதாவது பண்ணணும், ஜாபுக்கு ஓகே இது பண்ணலாம். இப்போ நம்ம மாறிச்சு இதாக பண்ணணுங்கிறது இது பிளாஸ்டிக் எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து பிளாஸ்டிக் வந்து ஸ்மோக் இல்லாமல் ஃபயர் இல்லாமல் ஆஷாக கன்வெர்ட் பண்ணுறது எங்களோட டெக்னாலஜி இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தான் இது ஃபியூவலாக மாற்றி ஆஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், எந்த விதமான எமிஷன் இருக்காதுங்கிறதுக்கப்புறம் தான் இந்த ஃபியூவலாக உருவாக்குனது. இப்போ குளோபலி பார்க்கும்போது இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்? குளோபல் நிறைய பண்ணுறாங்க. RDFன்னு கூட சொல்லுவாங்க. RDFனா அது சின்ன சின்ன பிளேட்டாக இருக்கும், அது பயோமைனிங். பட் அது இண்டஸ்ட்ரி லெவலில் யாரும் கொண்டு போகல. ஓகே, நம்ம அட்வான்ஸாக இண்டஸ்ட்ரி லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கோம். RDFக்கு அட்வான்ஸ் சிஸ்டம் இது. ஸோ இதுக்கான லைக் இந்த மெஷினரிஸ்க்காகவா இல்லை வேறு ஏதாவது பேட்டன் ரைட்ஸ் மாதிரி? பேட்டன் கிராண்டட். நம்ம இது ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ்க்கு பேட்டன் வாங்கியிருக்கோம். பக்கா பேட்டன் வாங்கின அப்புறம் தான் நான் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். ஸோ இன் ஜென்ரலி இப்போ நான் இந்த ப்ராடக்ட்கான டிமாண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்குது? நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்னு நினைக்கிற ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறதா, இல்லை க்ரீன் எனர்ஜின்னு எடுத்துக்கிறதா, இல்லை எனர்ஜி சொல்யூஷன் எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு சஸ்டைனபிள் ரிலேட்டடானது எடுத்துக்கிறதா, எப்படி எடுக்கிறது? எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க, நான் இதை சூஸ் பண்ணணும்னா இன்னைக்கு இதுக்கான டிமாண்டை எப்படி நான் இது பண்ண முடியும்? நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ லோக்கல் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் கேட்டிங்களா, அவர் சொல்லுவார் ஒரு நாளைக்கு எவ்வளோ மரத்தை ஒட்டு யூஸ் பண்ணி. இண்டஸ்ட்ரி நீங்கள் கேட்டிங்கனால அவர் இவ்வளோ வேணும்ப்பா இவ்வளோ வேணும்னு சொல்லுவோம். அவங்க இண்டஸ்ட்ரியில் மெயினாக பார்க்குறது ப்ரைசிங். அது நம்ம இதோட ப்ரைஸ் ஏற்றுறோம்னா அங்கே எந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏறிடும். நம்ம அங்கே அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் ப்ராடக்டோட இது கரெக்டாக கன்சியூமர் திரும்பி வரும். முடிஞ்சாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் எக்கனாமியில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் லோக்கலில் இருக்கிற இது எந்த கம்பெனி வாங்கிக்குவாங்க, ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு. அதான் ஒரு டன் யூஸ் பண்ண இடத்துல உனக்கு 200 கிலோங்கிற தே ஆர் ரெடி. பட் ஆனால் அவன் எதிர்பார்க்குறது ப்ரொடக்ஷன். எப்போ எனக்கு மாதம் 45 டன் வேணும், நான் வந்து வுட் வந்து 100 டன் யூஸ் பண்ணுறேன், நீ குறைஞ்ச 30 டன் கொடுத்தா தான் எனக்கு சஸ்டனபிளாக இருக்கும். அங்கே 5 டன் கொடுத்து என்னடா டிமாண்ட் இஸ் வெரி ஹை. பட் நீங்கள் இது வந்து டிமாண்ட் இல்லைன்னா இல்லை, அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ப்ரொடக்ஷன் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அழிக்கிறதுக்கு வழி இருக்குது. அது கவர்மெண்டோடு சேர்ந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய அடுத்த லைக் பிளான்ஸ் என்னது? இதிலிருந்து அடுத்த டெவலப்மெண்ட் ஆகட்டும், அந்த 90-95% அதெல்லாம் சொன்னீங்க. இதுக்கான அப்கிரேடேஷன் ஆகட்டும், இதை வந்து அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு இருக்கு? இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பைலட் பிளான் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கனால இப்போ மிஷினில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். 5 டன்லேருந்து 10 டன்னாக கொண்டு போயிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் அதிகமாக உங்களுக்கு மேனுஃபேக்சர் காஸ்ட் கம்மியாகும். ஸோ அது ப்ரொடக்ஷன் அது டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது போக செக்ரிகேஷன், இப்போ நாங்கள் டோட்டலாக செக்ரிகேஷன் எடுக்கலான்னு இருக்கோம். அது கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கான செக்ரிகேஷன் இப்போ நிறைய சிஸ்டம் வந்துருச்சு ஃபாரின் கண்ட்ரியில். அதை இங்கே அடாப்ட் பண்ண முடியுமான்னு கூட பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வேஸ்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க்கர்ஸ் வந்து இனி அடுத்த 5 வருஷமோ 6 வருஷமோ ரொம்ப ரேர் வர்றது. அதுக்கப்புறம் கிடைப்பாங்களானே தெரியாது, ரேர். ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரது இப்போ இருக்கிறவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது இப்போ தயாராகணும். அடுத்த புதுசாக அடுத்து என்ன ஃபாரின்ல என்ன பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மொத்தமாக கொண்டு போகிறது end to end வரைக்கும். அதுக்கு நாங்கள் அதுக்கான ஸ்டெப் பண்ணிட்டு செக்ரிகேஷனுக்கும் சிஸ்டம் தேடிட்டு இருக்கோம். எங்கள் ப்ராடக்ட்ல முடிச்சிட்டோம், இனி அது செக்ரிகேஷனுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜி நிறைய பண்ணுறாங்க, இன்னும் அட்வான்ஸாக கொண்டு போகணும், ஹியூமன்ஸோட குறைக்கணும். இந்த பிஸ்னஸை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வேஸ்ட்னா வந்து மூக்கை பற்றிக்கிற ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதில் தான் அவ்வளோ காசு இருக்குன்னு யாருக்கும் தெரியல.